ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்த்தியாக இன்றைக்கி அவகோடோ சாண்ட்விச் பற்றி எடுத்துன்னு போகிறதுக்கு பிக்னிக்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு சொல்லித்தரேன். நேற்றுக்கு என் பொண்ணு எடுத்துன்னு வந்தா அதெல்லாம் பார்த்துட்ட உடனே எனக்கு ரொம்ப உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் போல் இருந்தது. இந்த மாதிரி ஆனியன் சால்ட்டு, ஏதாவது ஒரு ஊறுகாய், ஏதாவது மாங்காய் தொக்கு, நெல்லிக்காய் தொக்குன்னு இந்த மாதிரி வதக்கின வெங்காயம், சில்லி பேஸ்ட்டு, பெப்பர் ஜாம், ஹாட் சீஸ் ஜலப்பீனோ, ஜிஞ்சர் பேஸ்ட், இதெல்லாம் நிறைய கிடைக்கிறது. சில இதெல்லாம் ஊறுகாயும் நம்ம கொத்தமல்லி சட்னி எது வேணால் எடுத்துக்கலாம். அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவகாடோ வேணா தோல் சீவி வச்சுட்டு நிறைய லெட்டஸ், டொமேட்டோ, குக்கும்பர், கேப்சிகம் என்னென்ன இருக்கோ எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அது எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டோம். இந்த மாதிரி பெரிய ப்ரெட்டு கூட 2 சைஸும் வச்சுக்கலாம், ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கலாம். அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊறுகாய் அது மாதிரி ஜாம் எல்லாம் தடவி எல்லாம் ஒன் பை ஒன்னாக அரிசியாக போட்டுக்க வேண்டியது தான், நம்ம இஷ்டம்தான். கறிகாய் இல்லாமல் மேலே வச்சு அடுக்கி வச்சு நான் கொஞ்சம் 2ஆக கட் பண்ணி குழந்தைகளுக்கு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சின்னதாக இருக்கவும் பண்ணிக்கலாம். இல்லை இதை கட் பண்ணாமையே முழுசாகவும் இது பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன் பை ஒன்னாக வைக்கிற போது இதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ஹெல்த்தி, நோ பாயில் நோ ஆயில்னு சொல்கிற மாதிரி. இது வெளியில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கெலாம் போனாக்க அத்தனை சௌரியம் அப்படியே அங்கேயே போய் நறுக்கி வச்சுட்டு ஜாலியாக அந்த காட்டில் ஃபாரஸ்ட்டில் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்னா நம்ம ஊறுகாயெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தி டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்.